அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம். நான் உங்கள் முத்துசெல்வம் எதர்மன். இன்று தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழை, இடியுடன் கூடிய மழை பெய்ய இருக்கிறது. கனமழையாக பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்க்க இருக்கிறது. இதற்கான காரணம், கடந்த 16ஆம் தேதி தமிழகம் முதல் அரபிக்கடல் வரை, கர்நாடகா வரை நிலவி வந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் மற்றும் மத்திய அரபிக்கடல் வரை சென்று தற்போது மீண்டும் மத்திய அரபிக்கடலிலிருந்து விலகி தெற்கு அரபிக்கடலில் நீடித்தது. நேற்று முதல் தமிழகம் முதல் தெற்கு அரபிக்கடல் வரை இந்த காற்று சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக நேற்று பல்வேறு இடங்களில் மழை பெய்திருக்கிறது தமிழ்நாட்டில். இன்றை பொறுத்தவரையில் 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய மழை தொடங்கி பெய்ய இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி வட தமிழகம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகள், காவேரி நீர்பிடிப்பு பகுதிகள் என அனைத்து மாவட்டங்களிலுமே மழை இருக்கிறது இன்று. அதே நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கு இடியுடன் கூடிய கனமழை இருக்கிறது. தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலும் காற்று சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக இடியுடன் கூடிய கனமழை என்பது இன்று மாலை, இரவு நேரங்களில் பதிவாகும். தற்போது துவங்கி பெய்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களிலும் இன்னும் பெய்யாத இடங்களிலும் வரும் மணி நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம். கோஸ்டல் ஏரியாஸ்ல நல்ல ரெயின் இருக்கு. தமிழ்நாட்டுடைய கிழக்கு கடலோர பகுதிகள், தென் கடலோர பகுதிகள், டெல்டா கடலோர பகுதிகள், டெல்டா கடலோர மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள தீவிரமான கண்டினியூஸ் ஸ்பெல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மழையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மழை 25, 26, 27 வரை மழை இருக்கும். நாளைய பொறுத்த வரைக்கும் மதிய மாலை நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழையும், 26ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மதிய மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் 26ஆம் தேதி இடியுடன் கூடிய மழையும், 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மாலை, இரவு, மதிய நேரங்களில் இடியுடன் கூடிய மழை ஒரு சில இடங்கள், ஓரிரு இடங்களாக இருக்கும். 28ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பரவலாக மழை தொடங்கும். மீண்டும் 28ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வட தமிழகம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். 30 மற்றும் 31 இந்த தேதிகளிலும் பரவலாக மழை இருக்கும். தற்போது இந்த சுழற்சியுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து அரபிக்கடல் வரை நிலவி வருகிறது. இந்த சுழற்சியுடைய நகர்வுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பகுதியாக பிரிந்து வங்கக்கடலுக்கு சென்று வங்கக்கடல ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது ஒரு புயல் சின்னமாக மாறலாம், அல்லது அரபிக்கடலுக்கு சென்று அங்கு ஒரு புயல் சின்னமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஸோ இது போன்ற அமைப்புகள் தொடர்ந்து காணப்படுவதன் காரணமாக இந்த வருஷம் உருவாக வேண்டிய புயல், அதாவது இரு பக்கங்களில் உருவாகணும். ஒன்னு வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாகணும், இன்னொன்று அரபிக்கடலிலும் உருவாகணும். அந்த புயல் எப்போ உருவாகணும்னா மே 15ஆம் தேதிக்குள்ளேயே அது உருவாகி இருக்கணும். ஆனால் வலுவான எல்னினோ அப்படின்றனால அந்த எஃபெக்ட்னால அந்த தாமதமாகி கொண்டே போகிறது. அது கிட்டத்தட்ட நம்மளுக்கு மே மாதம் இறுதியில தான் அந்த புயல்கள் வங்கக்கடல்லையும் ஒன்றும், அதே மாதிரி அரபிக்கடல ஒன்றும் உருவாகணும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரையிலும் அதற்கு பிறகும் கூட தமிழ்நாட்டில் தொடர்ந்து மழைப்பொழிவு நீடிக்கும் என்று தெரிகிறது. இன்னும் ஒரு வாரம், 2 வாரத்திற்கு தமிழ்நாட்டில் நல்ல இடியுடன் கூடிய மழை இருக்கிறது. பெரும்பாலான மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று வரை நிறைய பேர் இந்த சுழற்சியை பற்றி பேசியிருந்தீங்க சார், அந்த சுழற்சி தற்போது இருக்கிறதா, அதில் விலகிவிட்டதா என்று கேட்டார்கள். அது ஏற்கனவே 16ஆம் தேதி நாம் கிட்டத்தட்ட அந்த அறிக்கையிலே சொன்னது போலவே 16ஆம் தேதி அந்த சுழற்சி உருவாகினாலும் அது நம்மளை விட்டு விலகி சென்றாலும் மீண்டும் நம்ம அருகே வந்திருக்கிறது. மீண்டும் தற்போது நம்மளுக்கு மேலதான் நிலவி வருகிறது, தமிழ்நாட்டின் மேலதான் நிலவி வருகிறது. இது அடுத்தபடியாக அதோடைய நகர்வுகள் அரபிக்கடலை நோக்கியோ அல்லது வங்கக்கடலை நோக்கியோ இருக்கும். ஆனால் மேக்சிமம் அரபிக்கடல்ல ஒரு சுழற்சியாக ஃபார்ம் ஆகி தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அரபிக்கடலுடைய வெப்பநிலை, இந்த பக்கம் வங்கக்கடலுடைய வெப்பநிலை மிக அதிவேகமாக உயர்ந்து வருகிறது. 31 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தொட்டிருக்கிறது. வட இந்தியாவுல வந்து நிறைய இடங்கள்ல தரை வெப்பம் வந்து கிட்டத்தட்ட 120 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை தொட்டு விட்டது. இன்னும் ஒரு 2 அதிகபட்சம் 125 டிகிரி வரைக்கும் பதிவாகலாம் என்று ஐஎம்டியோடைய தரப்பு 120 இருந்து 125 ஃபாரன்ஹீட் வரைக்கும் பதிவாகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுலதான் நீடிக்கும். ஏற்கனவே அமெரிக்காவுல ஒரு பகுதியில 125 டிகிரி பதிவானதான் இது வரைக்கும் ஹையஸ்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்றோம். கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வேர்ல்டு அளவுல எங்க அதிகமான ஃபாரன்ஹீட் பதிவானதுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவுல குறிப்பிட்ட அந்த சிலிகான் வேலி பகுதியை ஒட்டி தான் அதிகமான அந்த வெப்பநிலை என்பது பதிவானது. நான் வந்து 130, 140 அந்த கால்குலேஷன் வந்து நான் எப்போ சொன்னேன்னா, இந்த இயரோ அல்லது அடுத்த இயர்லயோ சம்மர் டைம்ல கண்டிப்பாக வட இந்தியாவில் ஒரு சில இடங்கள் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமியா போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா குளோபல் டெம்பரேச்சர் வந்து உயர போகுது. உலகத்துடைய சராசரி வெப்பநிலை மிக கடுமையாக உயர இருக்கிறது. அதற்கு தகுந்த மாதிரி மழைப்பொழிவும் இருக்க போகிறது. ஸோ இதெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்க இருக்கிறது.
அடுத்தபடியாக எல்னினோவை பற்றியான அடுத்த அப்டேட் இன்னும் ஒரு 2 நாட்களுக்குள்ள நம்ம முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல்ல பதிவு செய்யப்படும். அது மிக மிக முக்கியமான வானிலை அறிக்கை. அந்த அறிக்கையுடன் நீங்கள் இணைந்து கண்டிப்பாக அந்த அறிக்கையை எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்றதையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையை சந்திக்கலாம். அந்த அறிக்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் தமிழ்நாட்டில் மழை எந்த அளவில் இருக்கும், மேலும் நாளை வெளியிடப்படக்கூடிய அந்த அறிக்கையில நாளை மதிய மாலை நேரங்களில் மழை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை பற்றியான தகவல்கள் இந்த வீடியோவில் இடம்பெற்று இருக்கும். நமது முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளர் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் ஆக மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.